ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வாசித்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த நம்ம உலகில் வாழும் நாம் இந்த உலகாய இன்பங்களை உண்மையான சுகம் என்று சொல்லி நினைத்து கொண்டு தவறாக இதிலே உழண்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் பிறக்கவில்லை. உண்மையான சுகமான பரமாத்ம தத்துவத்தை அறிவதே இந்த மனித பிறவியின் நோக்கம் என்று ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானிகளும் சொல்கிறார்கள். அதற்காக தான் அவர்களும் அதை உணர்ந்து கொண்டு அவர்களும் அதை வாழ்ந்து நமக்கும் தெரிவித்து விட்டு போயிருக்கிறார்கள். அதனால் நம்மளும் அதை புரிந்து கொள்வதற்காக புரிந்து கொண்டு அந்த உண்மையான சுகத்தை தேட வேண்டும் என்பது பெரியோர்களின் விருப்பம். அதை பூர்த்தி செய்வதற்கு இப்போ உண்மையான சுகம்னா என்னென்னு எல்லாமே தெரியணும் இல்லையா? அதை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். போனதில் அதுதான் பார்த்தோம். அதனால் இந்த பரமாத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வது தான் மனிதனாக பிறந்ததின் நோக்கம் அப்படின்னு இந்த உலகாயுத இது மேலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆசையும் ஒரு இதுவும் வேட்கையும் வருதோ, அதேமாரி இந்த வேட்கை யாருக்கு வருகிறதோ அவனால் அந்த உண்மையான சுகத்தை அறிய முடியும் அப்படி என்று இவர்கள் கூறுகிறார்கள். அதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்தபோது நம்முடைய உடல்கள் சின்னஞ்சிறிவைகளாக இருந்தன. இன்றைக்கு இவ்வளவு பெரியவைகளாக ஆகியுள்ளன. இது கண்கூடான விஷயம் இல்லையா? ஏதோ ஒரு வருடத்தில் இந்த சரீரம் இவ்வளவு பெரியதாக ஆகிவிடவில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒவ்வொரு வருடமும் இது மாறிக்கொண்டு வருகிறது. எது ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டிருக்கும். 11 மாதங்கள் வரை மாறாமல் இருந்து 12ஆம் மாதத்தில் தான் மாறிவிட்டது என்பது இல்லை. டெய்லி மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. வருஷ கணக்கு கழித்து பார்த்தா ஒன்று ஒல்லியாக போயிருப்போம், இல்லை குண்டாக போயிருப்போம். வயசு ஏற ஏற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பழைய ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும். எது ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டிருக்கிறதோ அது ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. 29 நாட்கள் வரை மாறாமல் அப்படியே இருந்துவிட்டு 30ஆம் நாள் தான் மாறியது என்பது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்குங்கிறத இப்படி விளக்குறாரு. எது ஒவ்வொரு நாளும் மாறுகிறதோ அது ஒவ்வொரு மணியும் மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. முதலாவது மணியில் எந்த உடல் இருந்ததோ அது அடுத்த மணியில் அப்படியே இல்லை. கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நினைவில் இருக்கட்டும். இதெல்லாம் நினைவு வச்சுங்க. அவ்விதம் இல்லாவிட்டால் ஒரே நாளில் எப்படி மாற முடியும்? எது மணிதோறும் மாறுகிறதோ அது 59 நிமிடம் வரை மாறாமல் இருந்துவிட்டு 60ஆம் நிமிடத்தில் மாறுகிறது என்பதும் இல்லை. ஒன்று ஒன்றா விளக்குறார். வருஷம், மாதம், நாள், மணி. எது ஒவ்வொரு நிமிடத்திலும் மாறுகின்றதோ அது ஒவ்வொரு வினாடியிலும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் என்ன தெளிவாகிறது? மாற்றம் மாற்றம் மாற்றமே. மாறிய பின் எதை நோக்கி போகின்றன? மரணத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கின்றன. அதுதானே பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஒரு வருஷம் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறோம். நல்லது தான். ஆனால் நம்மளுக்கு என்ன கணக்கு போட்டிருக்கோ அதில் குறையுது இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இந்த கொண்டாட்டத்தில் அதை மறந்துடுறோம். அது நெருங்கி விட்டுருக்கு. ஒரு வருஷம் நெருங்கியாச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி மணித்துளி இது வரைக்கும் அவர் சொன்ன மாதிரியே அது இப்போ கொண்டாட்டத்தில் இருக்கிறதுனால அதை எண்ணி பார்க்கறதில்ல. சொன்னாக்க ஞாபகம் வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம், மரணத்தை நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஐயத்துக்கே இடமில்லை. நாம் எவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்துள்ளோமோ அவ்வளவும் நாம் இறந்துவிட்ட காலம்தான். இப்போதைக்கு பிறகு எவ்வளவு ஆயுள் பாக்கி இருக்கிறது என்பது தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் எவ்வளவு வருடம் கழிந்து விட்டதோ அவ்வளவு வருடம் ஆயுள் குறைந்து விட்டது. மரணம் அந்த அளவுக்கு நெருங்கி விட்டது. அது ஒன்று தெரியும். இப்போ நம்மளுக்கு இத்தனை வயசு ஆகுதுன்னா இத்தனை வயசு கழிஞ்சு போச்சுன்னு தெரியும். எத்தனை வயசு இருக்க போகிறோங்கிறது தெரியாது. இத்தனை வயசு கழிஞ்சு போச்சு
நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குமா அதை? இதில் சந்தேகம் இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. வாழ்க்கை மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த உடல் இல்லாத நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இது முற்றிலுமாக இல்லாமல் போகப் போகிறது. உடலோட அனித்தியத்தை பற்றி சொல்கிறார். இன்று எது இருக்கிறதோ அது ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அப்போ எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போதும் இருக்கிறது எது, அழியக்கூடியது எது. இப்போ இந்த உடல் யாருக்காக இருந்தாலும் ஒரு நாள் அழிய தான் போகுது அப்படிங்கிறது நம்ம வெறும்னா ஒரு இந்த இதுவாக சொல்லுவோமே தவிர ஆழ்ந்து உணர்ந்து சொல்கிறதில்ல. நமக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சாதனங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும் அழுத்தமாக இருந்து கொண்டிருப்பது எவ்வளவு தவறான விஷயம். அதாவது இதில் ஒண்டியே இருந்துட்டு இந்த அழியக்கூடிய உடல் டெய்லி நாடியிலேருந்து நிமிஷத்துலேருந்து நாள்லேருந்து மாதத்துலேருந்து வருஷத்துலேருந்து ஒவ்வொன்றா அழிஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குது. மரணத்தை நோக்கி எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கிற இந்த சில ஆசைப்பட்டு அதிலே மயங்கி கிடைக்கிறோம் என்கிறார். கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். பணம் சேர்ப்பதும் அதை நல்ல காரியங்களில் செலவு செய்வதும் குற்றமில்லை, அதை யார் குற்றமாக சொல்ல பெரியவங்க. ஆனால் அதை சம்பாதிப்பதில் தீவிரமான ஆவேசம் இருக்கிறதே, அதுதான் குற்றம். இப்படி சொல்வதன் கருத்து பணத்தை குவித்து வைக்கக்கூடாது என்பது அன்று, தேவைப்படும் போது கூட செலவு செய்யக்கூடாது என்றும் அர்த்தமில்லை. சகோதரி பெண் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், பசியால் தவிப்பவர்கள் இருக்கிறார்கள், உடுத்த துணி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றுமில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இலவசங்களுக்காக செலவு செய்யாமல் இருப்பது தவறு. இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பகவான். இவ்வளோ பேர் இல்லாமல் இருக்காங்க, நினச்சி பார்க்கணும். சேர்த்து வைத்து முடிவில் என்ன தான் செய்ய போகிறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வசனம். தேவைப்படும் போது தனக்காகவும் செலவு செய்யவில்லை, மற்றவர்களுக்காகவும் செலவு செய்யவில்லை என்றால் அந்த சேமிப்பு எதற்காக? இந்த உடலோ இருக்கப் போவதே இல்லை, சரீரம் அழிந்து போகிறதென்றும் போது அந்த பணத்தினால் என்ன பயன்? ஆஸ்பத்திரியில் கிடந்தால் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அவனும் பிடிச்சி வச்சுருப்பாங்க உயிரை, எப்போ போகணுமோ அது போயிடும். அந்த பணத்தினால் என்ன பயன்? பணத்தை நேர்மையாக சம்பாதிப்பதும் அதனை அவசியமான காரியங்களில் செலவு செய்வதும் தான் புத்திசாலித்தனம். தர்மப்படி நேர்மையாக சம்பாதிக்கணும், அது நம்மளுக்கு தேவைக்கும் நம்ம குடும்ப தேவைக்கும் செலவு பண்ணணும். அதோடு விட்டுறக்கூடாது. நேற்று சொன்ன அவ்வளவு கஷ்டப்படுறவங்களாம் இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம பூட்டி பூட்டி வைக்கக்கூடாது என்பது தான் நம்ம இந்த மகான் சொல்லுகிறார். இல்லை என்றால் பணத்தின் பால் உள்ள பேராசையால் புத்தி கெட்டு போய்விடும். ரொக்க கணக்கில் லட்ச ரூபாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை விட்டுவிட மனம் ஒப்புவதில்லை. அந்த 1 லட்ச ரூபா குறைஞ்சிட்டாக்கலே வேதனை வந்துடும். 1 லட்ச ரூபா இருந்தது, 10,000 செலவழிஞ்சு போச்சு, 90,000 தான் இருக்குது. அதேமாதிரி 1000 100 அப்படின்னாலும் வச்சுங்க, அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி. பணத்தில் அவ்வளவு கவர்ச்சி. எப்போதாவது மறதியாக 1000 2000 செலவு ஏற்பட்டு விட்டால் மிகவும் துயரம் ஏற்படுகிறது. நொந்து போயிடுறான், நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்கிறாங்களே அந்த காலத்தில். அதேமாதிரி மூலதனத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கிறதே என்று நொந்து போயிடுறார். பெற்ற மகன் செலவு செய்து விட்டால் அவனும் கோபம் வருகிறது, பணத்தெல்லாம் இது பண்ணிவிட்டானே அப்படின்ட்டு. நீ என்ன ஆள்? மூலதனத்தையே எடுத்து சாப்பிட்டு விட்டால் எத்தனை நாள் ஓட்ட முடியும்? உணவு உடை இல்லாவிட்டாலும் பொறுத்து கொள்வார்கள், ஆனால் மூலதனத்தையே எடுத்து செலவு செய்ய மாட்டார்கள், அதை அப்படியே காப்பாற்றுவார்கள். உங்களை கேட்கிறேன், மூலதனத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? உடல் போய் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளையும் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பணம் இருந்து என்ன சாதிக்கப் போகிறது? அதாவது பணம் வச்சுக்கிறதையோ சம்பாதிக்கிறதையோ குறை சொல்லலை, தவறாக எடுத்துக்க புரிஞ்சக்கூடாது. நேர்மையான வழியில் தர்மப்படி சம்பாதிக்கிறதுல எந்த குற்றமும் இல்லை. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவழிப்பதில் இது இல்லை.
ஆனால் அதை சேர்த்து வச்சு டெய்லி பேலன்ஸை பார்த்துக்கிட்டு அதில் குறைஞ்சிருச்சுன்னா அதை வருத்தப்பட்டு போகும்போதும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, பண்ண வர்றதில்லை. தேவைக்கு செலவு பண்ணுவோம், கஷ்டப்படுறவனுக்கும் செலவு பண்ணுவோம். தான தர்மங்கள் எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதுக்கு தானே பகவான் கொடுக்கறது. அதில் புண்ணியம் சேருதுங்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறான்னு நினைக்கணுமா இல்லையா? இதேமாரி சத் சங்கத்தில் இதேமாரி சொல்லும் பொழுது கொஞ்சம் வரும். எல்லாருக்கும் உள்ளது இருக்கும், ஈவு இறக்கம் எல்லாம் இருக்கும். எல்லாம் உறங்கி போய் கிடக்கும், வத்தின கிணறாக இருக்கும். தூர் வாரிட்டு அதை எப்படி பண்ணால் கிணத்துல எப்படி தண்ணி ஊறுதோ அதேமாரி எல்லாருக்குமே ஊறும். எல்லோரும் நல்லவங்க தான். ஆனால் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து இந்த உண்மையான சுகத்தை அடையலாம் ஒவ்வொருவரும். அதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இத்துடன் முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.